ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆகிறது எதனால அப்படின்னா, இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆனிச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, எதனால இந்த இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி இந்த இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி, அதாவது சிடிஆர்னே சொல்லிடுறேன், சிடிஆர் அதிகமாக வர்றதை எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை பற்றி நிறைய சின்ன குட்டி டவுட் எல்லாம் இருக்கும்ல, அப்படி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்ம சேனலோட லிங்க். அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டினால ஒரு ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆகுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 10 வீடியோ மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுச்சு, ஒரு 10 வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 20 வீடியோ போட்டிருக்கோம். மானிட்டேஷன்லாம் எனபிள் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு தொடர்ந்து நிறைய விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எங்கேருந்து சோர்ஸ், எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுலேருந்து நிறைய விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிடிஆர் அதிகமாகிடும். சிடிஆரை பற்றி A to Z செல்வா டெக்கில் போட்டிருக்கேன். சிடிஆர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னும் செல்வா டெக் சேனலில், இதே சேனலில் இருக்குது. உங்கள் ஆட்சன்ஸ்லேயே போய் சிடிஆர் செக் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய சேனல் அனலைட்டிக்ஸ் பேஜில் செக் பண்ணிக்கலாம். சிடிஆர் 15% மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட அப்பீல் பண்ணணும். அப்பீல் பண்ணி தான் அவங்கள்ட்ட கேட்டு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தர்றதுக்கு ரொம்ப ரேர். அவங்க திரும்ப தர்றது அப்படிங்கிறது, ஆட்சன்ஸை தர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அதுக்கு முன்னாடியே டெய்லி மானிட்டேஷன் எனபிளான சேனலாக இருந்தால் டெய்லி உங்களுடைய சிடிஆரை 100% கன்ஃபார்மாக செக் பண்ணணும், எவ்வளோ சிடிஆர் வந்திருக்கு என்ன ஏதுன்னு. திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை வியூஸ் அதிகமாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த வீடியோவோட ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் அதை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிடிஆர் அதிகமாகாது. 15% வரைக்கும் சொல்லியிருக்காங்களே தவிர 8%, 9%க்கு மேலே சிடிஆர் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு மேலே போணுச்சுனாலே நமக்கு ஆட்சன்ஸுக்கு ஏதோ ஆப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிடிஆர் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. திரும்ப நம்ம வீடியோக்களை நம்மளே பார்க்குறது, திரும்ப நம்ம வீடியோக்கள் நம்மளே பார்க்குறது, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் கொண்டு போய் வீடியோலாம் போட்டு விட்டு ஷேர் பண்ணி விட்டு திரும்ப பார்க்க வைக்கிறது. ஏன்னா ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வெறும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டுக்கிட்டே இருக்குது. வியூஸ் வெளியில் இருந்தெல்லாம் வராது, வீடியோ போட்டால் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து பர்டிகுலராக வந்துகிட்டு இருக்கு. இல்லை ஃபேஸ்புக் குரூப்பில் போட்டு விடுறது, ஒரு ஃபேஸ்புக் குரூப்லேருந்து பர்டிகுலராக வந்துகிட்டே இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் போட்டு விடுறது. இந்த மாதிரி பர்டிகுலராக யூடியூப்லேருந்து ஆர்கானிக்காக வியூஸ் வராமல் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து ஒரு நிறைய வியூஸ் வந்து அதில் விளம்பரங்கள் வந்து அதில் ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி தான். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு அதிலேயே ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அப்பீல் பண்ணிக்கலாம். நீங்கள் அது எப்படி அப்பீல் பண்ணுறதுன்னு ஏற்கனவே செல்வா டெக்கில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பேக் டு பேக் செல்வா டெக்கில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோயும் பாருங்கள். உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.